இரண்டாவது, அவரை குறித்து நாம் நடவடிக்கைகளின் புத்தகத்திலே வாசிக்கிற பொழுது a man of trustworthy, உடன்படியாளன், அவன் காணப்பட்ட உன்னதமான ஒரு குணம், அவன் உண்மை உள்ளவன். 11ஆம் அதிகாரம் 29-30 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் திராணிக்கத்தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா, சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலினுடைய திருப்பணியில் அவன் உடன் தோழனாய் மட்டுமல்ல, அவன் உண்மை உள்ளவனாய் காணப்பட்டான். பணம் சேகரித்து யாரையும் வந்து அனுப்பினார. ரொம்ப பேர் இருந்தா பவுலப்போஸ்தலன் கூட. ஆனா நிறைய பேர் அநேகர் அவனை விட்டு போயிட்டா. தோமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போய்விட்டான்னு சொல்ற. ஆனா அந்த பர்னபா உண்மை. அதைத்தான் பவுலப்போஸ்தலன் சொல்றார் ஒரு இடத்துல, என்னை உண்மை உள்ளவன் என்று நம்பி இந்த ஊழியத்தை என்னுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். உக்ரானத்துவ ஊழியத்திலே உண்மையின் நிலைப்பாடு பர்னபாட்ட நம்ம கற்றுக்கொள்ளுகிற இரண்டாவது உண்மை சிறப்பு. உண்மை உள்ளவராய் இருந்தார். அதனால அந்த பர்னபாவையும் சவுலையும் அந்த சேகரித்த பணத்தை கொடுத்து மூப்பரிடத்திற்கு போய் கொடுத்துட்டு வார்கள். தேவையுள்ள மக்களுக்கு போய் கொடுத்துட்டு வார்கள். நம்முடைய ஸ்டூவர்ட்ஷிப்ல கர்த்தருக்கு கொடுக்கிறதுல, உன்னுடைய வருமானத்துல, எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு முன்பாக நீ உண்மை உள்ளவனா காணப்படுறியா? ட்ரஸ்ட்வர்த்தியா, ஆண்டவருக்கு உகந்தவனா காணப்படுறியா? இரண்டாவது குணநலன், அவன் உண்மை உள்ளவன். மூன்றாவது பார்க்கிறோம், man of encouragement. 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை போய் பாருங்க. 23ஆம் வசனத்தை பாருங்க. அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் இருக்கும்படி, நிறைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அதுக்கு முன்னால் உள்ள வசனத்துல யார் அது? பர்னபா அனுப்பி வைத்தார். ஒரு வேத வியாக்கியானி இப்படி சொல்லுகிறார், அவன் என்கரேஜ் கான்வெர்ட்ஸ், புதிதா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மனம் திரும்பின விசுவாசிகளை நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார். அந்த நியூ கான்வெர்ட்ஸ, புதிதாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆதி திருச்சபையில அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலோடு கூட சேர்ந்து ஊழியத்திலே கிடைத்த அந்த புதிய ஆத்துமாக்களை ஊக்கப்படுத்துகிறவனாய், உற்சாகப்படுத்துகிறவனாய்
அந்த பண்பு அவனிடத்துல காணப்பட்டது. என்கரேஜர். நம்முடைய தனி வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, சபை வாழ்விலே இந்த என்கரேஜ்மெண்ட் சிலருக்கா எப்பயும் டிஸ்கரேஜ், அதாவது டிஸ்கரேஜ் அவங்கள என்ன செய்யுது? நல்ல வார்த்தை ஒரு வார்த்தை, நல்லா இருந்ததுயா, நல்லா இருந்தது தம்பி, நல்லா இருந்தது மகனே, மகனே சொல்ல முடியாது. அதில் இப்பயும் ஒரு டிஸ்கரேஜ் இன்னும் இந்த பண்ணப்பட்ட காணப்பட்ட ஒரு அருமையான குணம், இந்த புதிய அந்த விசுவாச அந்த ஆத்துமாக்களை அவர் உற்சாகப்படுத்துகிறவர்.